வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா விருதுநகரில் இருக்கோம். விருதுநகரோட வட்டார மரத்தை பார்க்க போகிறோம். நம்ம கூட பாட்னி சார் இருக்கார். அவர் இந்த மரத்தை பற்றி சொல்லுவார். வணக்கம் சிவனேசன் சார். நான் உங்கள் முனைவர் முருகன், தாவரவியலார். இன்று நம்ம பார்க்கக்கூடிய விருதுநகர் வட்டார பாரம்பரிய நாட்டு ரக மரமான மஞ்சனத்தி கேள்விப்படாத ஆட்களே கிடையாது. ஏன்னா கரிசல் பூமியின் தங்க மரம் அப்படி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்தது இந்த மஞ்சனத்தி. இதனுடைய தாவர அறிவியல் பெயர் என்பது மொரிண்டா டிங்டோரியா. இதனுடைய தாவர அறிவியல் பெயர் மொரிண்டா டிங்டோரியா. இதனுடைய பூக்கள் பார்ப்பதற்கு பவளமல்லி பூக்கள் போல வெண்மையாக காணப்படும். இதனுடைய காய்கள் பார்ப்பதற்கு இந்த மாதிரி கேன்சர் செல்கள் எப்படி இருக்கிறதோ அதனை போல் வளரும் தன்மையும் அமைப்பும் பெற்று காணப்படும். இதுவே இது குறிப்பிடும்படியான செய்தி. இதனுடைய மருத்துவ குணம் என்பது கேன்சரை, புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. ஆகவே இந்த மஞ்சனத்தியை நுணா மரத்திற்கு சமமாக இதனை குறிப்பிடுவார்கள். கரிசல் காட்டில் வளரக்கூடிய ஏராளமான பெரும்பான்மையான மக்களுக்கு கேன்சர் வந்ததே கிடையாது. ஏனென்றால் இதனை விளையாட்டு போக்காக இந்த பழங்களை அவர்கள் சுவைத்து சாப்பிடும் வழக்கத்திற்கு உண்டாகிறது. மஞ்சனத்தி மரத்தின் அந்த மரக்கட்டையில் செய்த உத்திரமும் கட்டிலும் குழந்தை பேருக்கு பெயர் பெற்றதாகவும், தெய்வமாக வழிபடும் சிற்பங்கள் செய்வதற்கு பெயர் பெற்றதாகவும் இந்த கரிசல் வட்டார மக்கள், விருதுநகர் வட்டார மக்கள் இதனை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இதனுடைய மருத்துவ குணம் என்று பார்க்கும் பொழுது, உடலில் ஆங்காங்கே ஏதேனும் ஏற்படக்கூடிய வலி கட்டிகள் மற்றும் அடிபட்டு வீக்கம் வரக்கூடிய வீக்கங்களை சரி பண்ணக்கூடிய இயல்பு இது இயல்பாக கொண்டுள்ளது. இந்த இலைகளை பறித்து நன்கு கழுவி விட்டு தேங்காய் எண்ணெயில் வதக்கி, சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி அந்த அடிப்பட்ட வீக்கமுள்ள இடத்தில் வைத்து கட்டியுள்ளோமானால் எளிதாக அந்த வீக்கம் குணமடையும் வாய்ப்பை இது நல்குகின்றது. எப்பேற்பட்ட வீக்கத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டது.